Welcome you all, my dear students. This is KM. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2023 பப்ளிக் கொஸ்டின் பற்றிய ஒரு அனலைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இது எதுக்கு நமக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொன்னால், இப்போ நம்ம ஏப்ரல் 7 2025 எழுதிருக்கின்ற பப்ளிக் கொஸ்டின் எப்படிலாம் இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா நமக்கு இதில் கிடைக்கும். ஸோ ஓகே, இப்போ பார்க்கலாம். கொஸ்டின் வைஸ் கேட்டகரி வைஸ் நம்ம அனலைசேஷன் அப்படின்னு பார்க்குறப்போ, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க, எக்ஸசைஸ் சம்முக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ கிரியேட்டிவ் சம்முக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் நமக்கு 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரியேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அதிகபட்சமாக கிரியேட்டிவ் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. 22 கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து 12+2 கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 மார்க் கொஸ்டின் அப்படி பார்க்குறப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கு. மொத்தம் 14 கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதில் 6 கொஸ்டின் எக்ஸாம்பிள்லேருந்து வந்திருக்கு, 7 கொஸ்டின் எக்ஸசைஸ்லேருந்து வந்திருக்கு, ஒரு கொஸ்டின் தான் நமக்கு 2 மார்க்கில் கிரியேட்டிவாக கேட்டிருக்கிறாங்க. அதுபோல் வந்து 5 மார்க் கொஸ்டின் நம்ம பார்க்கும்பொழுது எக்ஸாம்பிளில் இன்க்ளூடிங் தியரத்தை பேஸ் பண்ணி 6 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, எக்ஸசைஸில் வந்து 6 கொஸ்டின் வந்திருக்கு, 2 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து கிரியேட்டிவாக கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் நான் பார்க்கும்பொழுது எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு 58 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 144, அதாவது நமக்கு 40.3% வந்து எக்ஸாம்பிளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுபோல் எக்ஸசைஸ் சம் அப்படி பார்க்கும்பொழுது 70 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 144, ஏறக்குறைய 50%, அதாவது 48.6% வந்து எக்ஸசைஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியுது. கிரியேட்டிவ் கொஸ்டின் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து லாஸ்ட் மே 2022 9 மார்க்ஸ் தான் கேட்டேன் அவுட் ஆஃப் வந்து 144ல. பட் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து 16 மார்க்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ 11.1% வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுலேயும் நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம்பிளை விட எக்ஸசைஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கடுத்து வந்து சாப்டர் வைஸ் மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்து இது ஃபுல் சிலபஸ் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சாப்டர் கொடுத்துருக்கேன், ப்ராக்கெட்டில் இருக்கிறது மார்க்ஸ், அந்த சாப்டர்லேருந்து எவ்வளோ மார்க் கேட்டிருக்கிறாங்க அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஸோ 1 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின்ஸ், அதுக்கடுத்து பார்த்தா 5 மார்க் கொஸ்டின், 8 மார்க் கொஸ்டின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள், இஜி, எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன், கிரியேட்டிவ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டரில் 16 மார்க்ஸ் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு, செகண்ட் சாப்டரில் 16 மார்க்ஸ், அப்போ ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ தேர்ட் சாப்டரில் நமக்கு வந்து இன்க்ளூடிங் கிராஃப் இல்லையா சேர்த்து நமக்கு 32 மார்க்ஸ் வந்திருக்கு. ஃபோர்த் சாப்டரில் 30 மார்க்ஸ் வந்திருக்கு, ஃபிஃப்த் சாப்டரில் நமக்கு 15 மார்க்ஸ் வந்திருக்கு, 6th சாப்டரில் வந்து 8 மார்க்ஸ் வந்திருக்கு, 7th சாப்டரில் வந்து 16 மார்க்ஸ் வந்திருக்கு, 8th சாப்டரில் வந்து நமக்கு 11 மார்க்ஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் சாப்டர் வைஸ் என்பது கொடுக்கும். 144 மார்க் எப்படிலாம் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளோ எக்ஸாம்பிள் சம் கேட்டிருக்காங்க, எவ்வளோ எக்ஸசைஸ் சம் கேட்டிருக்காங்க, எவ்வளோ நமக்கு கிரியேட்டிவ் சம் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் இந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 28 என்பது வந்து சாப்டர் 2லேருந்து வந்திருக்கு. ஸோ 42 என்பது சாப்டர் 1லேருந்து வந்திருக்கிறதுன்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஓகே, இப்போ நமக்கு வந்து என்ன மாதிரியான வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து வரது வாய்ப்பு இருக்கிறது, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கிரியேட்டிவாக நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு வந்து பொதுவாக வந்து நமக்கு வந்து யூனிட் எக்ஸசைஸ் நம்ம வந்து 100 மார்க்ஸ் அப்படி எய்ம் பண்ணுறோம்னு சொன்னால் எக்ஸசைஸ் எக்ஸாம்பிளோட மட்டும் நிறுத்தக்கூடாது. ஸோ நம்ம வந்து அந்த திங்கிங் கார்னர், ப்ராக்ரஸ் செக்கு, டெஃபினேஷன்ஸு, நோட்டேஷன்ஸு, டூ யூ நோ, ஓகேவா, அதுகளை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி செயல்பாடுகள், அது தொடர்புடைய கணக்குகள், அழகு பயிற்சி சார்ந்த கணக்குகள் இருக்கிறது. ஸோ இந்த சிலபஸ் நம்ம தர பண்ணிட்டு சொன்னாவே ப்ரீவியஸ் இருக்க ஓல்டு சிலபஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பெரிய விஷயம் இல்லை. அதில் விட சில டைமில் வந்து நமக்கு வந்து கிரியேட்டிவ் கொஸ்டினை விட அந்த ஓல்டு சிலபஸில் இருக்கிற 2 மார்க், 5 மார்க், 1 மார்க் கொஸ்டின் கூட எடுத்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அல்லது வந்து நமக்கு ஆக்டிவிட்டி லாஸ்ட் 2 எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் 2 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஆக்டிவிட்டியில் இருக்கிற பேஸ் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இருந்தாலும் சிந்தனைக்கால முன்னேற்ற சோதனையிலிருந்து இது வரைக்கும் நமக்கு பப்ளிக்கில் கொஸ்டின் கேட்கல, இருந்தாலும் நம்ம வந்து நல்லா தர பண்ணிக்கணும். அதுலேருந்து வினாக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ வந்து நீங்கள் இந்த 4.5 days ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்ணோட நல்ல மதிப்பெண் வாங்கலாம். ஆல் தி பெஸ்ட்.